காலைதோறும் புதியவை. தேவனுடைய நிழல்கள். ஜூன் 30. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். எபேசியர் 2:10. நான் யார்? நான் ஏன் இங்கே இருக்கிறேன் என்ற கேள்விகள் யுகங்கள் நெடுகிலும் மனிதர்களால் கேட்கப்பட்டு சில தத்துவ ஞானிகள் தங்கள் சொந்த எண்ணங்களின் அடிப்படையில் பல கூற்றுகளை கூறியிருக்கிறார்கள். ஆழத்தில் நாம் தம்முடைய உண்மை குணத்தை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். பலமுறை நாம் பிறரின் கருத்துக்களில் அல்லது நமது சொந்த சாதனைகளில் முக்கியத்துவத்தை தேட முயல்கிறோம். பணம், சக்தி, மதிப்பு, செல்வம், பாதுகாப்பு மற்றும் எல்லாம் இவ்வுலகில் கையில் அடைத்த காற்று போல. இந்த உலகத்தின் தத்துவங்கள் தற்காலிகமானவை. அவை ஒரு காலத்திற்கு மட்டும் நீடிக்கும் மற்றும் விரைவில் அழிந்து போகும். அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு அவருடைய மகத்துவங்களை இவ்வுலகில் மாத்திரமல்ல பரலோகத்திலும் எடுத்துரைத்து அவரை போற்றி பாட வேண்டியவர்கள். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அவர் அப்படியே நம்மை படைத்து விட்டுவிடவில்லை. நமக்கு வாழ்க்கையின் மாதிரியை காண்பித்து நமக்காக ஜீவனையும் கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவம் செய்த நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினார். இயேசு இந்த உலகில் பாவம் மற்றும் மரணம் என்ற அவமானத்திலிருந்து நம்மை காப்பாற்ற வந்தார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். மீண்டும் இவ்வுலகிற்கு வந்து நம்மை அவருடைய ஸ்தலத்துக்கு கூட்டிச் செல்லவிருக்கிறார். நாம் என்றென்றும் தேவனின் முன்னிலையில் எப்போதும் வாழ முடியும். கர்த்தரின் படைப்பின் இரகசியத்தை அறிந்த நாம் அவரை எப்போதும் தேடி ஆசீர்வாதம் பெறுவோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய சாயலாக எங்களை படைத்ததற்காக உமக்கு நன்றி. ஆமேன்.